கடல் வளத்தை பேணி காக்கவும் மீன் இனப்பெருக்கத்திற்காகவும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 61 நாள் இந்த மீன்பிடி தடைக்காலமானது அமல்படுத்தப்படுகின்றது. பாக்ஜலசந்தி, மன்னார் வளைகுடா உள்ளிட்ட கடல் பகுதியில் இந்த மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், மூக்கையூர், ஏர்வாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள விசைப்படகுகள் நள்ளிரவு முதல் தங்களுடைய விசைப்படகுகளை கடற்கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வருகிறார்கள். இதனால் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தற்போது கடற்கரை துறைமுகங்களில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் விசைப்படகுகளில் உள்ள மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தற்போது எடுத்துச் செல்லும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த 61 நாள் மீன்பிடி தடை காலத்தில் ராமேஸ்வரத்தை சேர்ந்த முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் அடுத்த பணிகளுக்காக வெளியே குறிப்பாக கேரளா, பெங்களூர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்று அந்த மீன்பிடி தொழில் ஈடுபடுவது வழக்கம். அதே போல் தங்களுடைய மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பாக வைத்து அடுத்த கட்ட மீன்பிடி தொழிலுக்கு செல்வதற்காக ஆயத்தமாகி வருவார்கள். தற்போது ராமேஸ்வரம் கடற்கரை துறைமுகத்தில் மீனவர்கள் கடற்கரையில் உள்ள தங்களுடைய மீன்பிடி உபகரணங்களை வீட்டுக்கு எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் 61 நாள் மீன்பிடி தடைகாலத்தின் போது தமிழக அரசு வழங்கக்கூடிய அந்த தொகையை வைத்தும் அடுத்த கட்டமாக வெளி மாநிலங்கள் சென்று மீன்பிடி தொழில் ஈடுபடுவது வழக்கம். எனவே தமிழக அரசு இந்த மீன்பிடி தடைகாலத்தில் இலங்கை அரசுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட, குறிப்பாக இந்திய இலங்கை மீனவருடைய பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் முன்வைத்துள்ளார்கள். இந்த மீன்பிடி தடைகாலத்திலேயே மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் காக்கப்படுமா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார். இந்த மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு நிவாரணம் எதுவும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதா? அந்த மீன்பிடி தடை காலத்தில் ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் 5000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. அது தற்போது உயர்த்தி வழங்கப்பட்டு வருகின்றது. இப்போ தற்போது 8000 ரூபாயாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த 8000 ரூபாய் நிதியானது இந்த மீன்பிடி 61 நாள் மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்கள் பதிவு செய்துள்ள அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல் இந்த தொகையை மத்திய அரசும் கூடுதலாக வழங்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நிறைவேறியிருக்கிறார்.